அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒற்றுமை. قال رسول الله صلى الله عليه وسلم لا تباغضوا ولا تحاسدوا ولا تدابروا وكونوا عباد الله اخوانا ولا يحل لمسلم ان يهجر اخاه فوق 3 ايام. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் வெறுப்பு கொள்ளாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், பகைமையும் கொள்ளாதீர்கள். அல்லாஹுவின் அடியாராகவும் சகோதரராகவும் ஆகுங்கள். தனது சகோதரனை 3 நாட்களுக்கு மேல் வெறுத்திருப்பது முஸ்லிமுக்கு ஆகுமானதல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூற்கள் புகாரி, முஸ்லிம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை, பணம்தான் குறிக்கோள் என்று வரும் பொழுது சொந்தம், பந்தம், நண்பர் இப்படி எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் பகைமை உணர்வு வளர்ந்து விடுகிறது. இதனால் ஒற்றுமைக்கு பங்கமும் ஏற்படுகிறது. இதன் மூலம் சமுதாயத்திற்கு பெரும் கேடும் நிகழ்ந்து விடுகிறது. இத்தனையும் கருத்தில் கொண்டுதான் இஸ்லாம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிடம் 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது ஹலால் இல்லை என கடுமையாக எச்சரிக்கிறது. எப்போதும் ஒற்றுமையுடன் நண்பர்களாக இருப்பதே இஸ்லாம் விரும்பும் மனித நேயமாகும். இன்ஷா அல்லாஹ் மனித நேயத்தோடு நடந்து கொள்வோம். வல்ல ரஹ்மான் அத்தகைய நர்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தது புரிவானாக.